அப்படின்னு ஆனால் அந்த அம்மாவை பற்றி யார் அந்த நடிகையை பற்றி கேவலமாக சுசி கிளிக்ஸ்னு ஒரு அந்த பெண்மகள் ஒருத்தர் இருந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு பாடகி, அவங்க இன்னும் மோசமான சொல்கிறாங்க. இன்னமும் நீ சொன்ன ஒரு கருத்தை நான் ஏற்கிறேன். அதாவது எப்படின்னா, எனக்கு விஜய் மேலே இன்னும் கூட ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா ஒரு அரசியலாக ஒரு தலைவனாக வர்றவன் இதெல்லாம் சிந்திக்காமலாம் இருக்க மாட்டாங்க. 1000 சிந்திப்பாங்க. 1000 வந்து அவங்களுக்கு வந்து திங்க் டேங்க்லாம் இருக்குது. பல பேர் அவங்களுக்கு அறிவுரைலாம் கொடுப்பாங்க. வெரிச்சுவலாக வெளியே இருந்து அறிவுரை சொல்லுவாங்க. இது வர்றதுக்கு முன்னாடி சும்மா டக்குன்னு அப்படி ஏறி வந்த மாதிரி தெரியல. அப்போ இப்படி ஒரு நிகழ்வுக்கு வருவதற்கு முன்னாடி பல பேர்கிட்ட விசாரிச்சிருக்கலாம், பேசியிருப்பாரு. நான் போகலாமா, போனால் அப்படி ஒரு சிக்கல் வருமா வராதா அப்படின்லாம் யோசிச்சிருப்பார். எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, சங்கி பயல்களை இவர் இப்போ எதுக்குறாரு. நல்லா கேட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. சங்கி பயலை எதுக்குறாரு. ஒருவேளை சங்கிகளே ஏன் வலையை விரிச்சிருக்கக்கூடாது, ஏன் அவங்க வந்து திரிஷாவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க, சங்கீதாவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி இந்த நடிகைக்கு நெருக்கடி கொடுத்து நான் வண்டியில் போவேன், நான் உடனே வருவேன், பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், பழைய தொடர்பு இருந்திருக்கலாம், அப்போ நீ நெருக்கடி கொடு, போ, அவரை டேமேஜ் பண்ணு அப்படின்னு கூட செய்யலாம்ல. அப்போ அவருக்கு தெரியாமல் அதுதான் சொல்கிறேன். அதே உன்னால் சமாளிக்க முடியலையே, தெரிஞ்சும் அதை அவரால். அதைத்தான் நான் சொல்கிறேன் பாயிண்ட். இப்போ உங்கள் படம் வந்து ஒரு படம் வந்துச்சுங்க, தயார் பண்ணி 500 கோடிக்கு ரெடி பண்ணீங்க. ஆனால் படத்தை உங்களால் என்ன வெளியிட முடியலையே, அங்கே உங்களுக்கு கட்ஸ் இல்லையே. அதே மாதிரி நீங்கள் நடந்த ஒரு நிகழ்வில் பல பேர் செத்து போனாங்க. செத்து போன வீட்டுக்கு யார் வீட்டுக்காக நீங்கள் போனீங்களா?